நீதித்துறையிலே ஒரு வார்த்தை இருக்கு, ஹரிடு ஜஸ்டிஸ் இஸ் அ பரீட் ஜஸ்டிஸ். இப்போ எல்லா உயர்நீதிமன்றங்களிலுமே பார்த்தீங்கன்னா நிறைய வழக்குகள் நீதித்துறை மேலே ரொம்ப ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு பதிவாக தான் நம்ம பதிவு பண்ணுறோம். இந்த வார்த்தைகள் நம்மளோட ஆன்லைன் இருக்குல்ல, அதுலேயே வந்து கேஸ் ஃபைல் பண்ணுறது, கேஸை ஹியரிங் பண்ணுறது. இன்னும் நம்ம வந்து பிற்போக்காக தான் இருக்கிறோம். நிர்பயாவே நீங்கள் எடுத்து பாருங்க, 2013 கடைசி சாமானியர்களுடைய இறுதி நம்பிக்கை நீதித்துறை. அப்போ நீதி என்பது உடனடியாக வழங்கப்படும். நீங்கள் மனுநீதி சோழனை வந்து நீங்கள் வந்து நீதிமன்றத்துடைய வாசலில் வச்சா மட்டும் போதாது. சில இடங்கள்ல வந்து வேணுக்குனே பண்றாங்க அப்படின்னு குற்றச்சாட்டு இல்லை, அது இருக்கு, அது இல்லை நம்ம சொல்ல முடியாது. கிரிமினல் அந்த மாதிரி இப்போ அது கட்ட பஞ்சாயத்து மாதிரி போலி வழக்கறிஞர் நீதிபதியாக ரிட்டையர் ஆயிருக்கிறான். இந்த சம்பவம் நீதித்துறை நடந்திருக்குது. டைவர்ஸ் கேட்டு வந்த மனைவிக்கு லிங்க் ஆயிடுச்சு. அவர் வந்து உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருக்கும்போது 98,000 வழக்கு முடிச்சு வச்சார். நீதித்துறையில் ஒரு பெரிய கருப்பு பக்கம். நவரஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் தண்டோரா தமிழன் ஜெஸ்டின். இன்றைக்கு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் வழக்கறிஞர் காஸ்ட்ரோ அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார், நீங்கள் எப்படி இருக்கீங்க? சிறப்பு சிறப்பு சார். அதாவது வழக்குகள், மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், இப்போ எல்லா வீட்லேயும் இன்னைக்கு கேசஸ் இருக்குது. ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேசஸ் வந்து நடந்துட்டுருக்குது. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமான ஹேண்டில் பண்ணிகிட்ருக்குறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேசஸ்லாம் பார்த்தே வந்துட்டுருக்குறீங்க. ஒரு 3 to 4 இயர்ஸாக பார்த்துட்ருக்கேன்னு சொல்லியிருந்தீங்க. நீங்கள் இந்த அட்வொகேட் துறைக்குள்ளார வந்ததுக்கு அப்புறமா உங்களை ஃபஸ்ட்டு இம்ப்ரெஸ் பண்ண கேஸ் ஹிஸ்ட்ரி, இந்த கேஸை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப டேக்கிள்டாக இருந்துச்சு, இது ஒரு பெரிய எக்ஸாம்பிள் அப்படி நீங்கள் நினைக்கிற கேஸ் ஏதாவது இருக்குதுங்களா? நான் நினைக்கிற கேஸ், நான் ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி நான் வந்து வியந்து பார்த்த ஒரு வழக்குன்னா கோகுல்ராஜ் அந்த கொலை வழக்குடைய தீர்ப்பு. கோகுல்ராஜ் கொலை வழக்கு அது வந்து எனக்கு ரொம்ப பெரிய ஒரு ஊக்கமாக இருந்தது. அந்த வழக்கு அதை வாதாடிய பாப்பா மோகன் வழக்கறிஞர், அவருடைய ஈரோடு பவானியை சேர்ந்த வழக்கறிஞர் குழு இருக்குது. அவங்க எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாக இருந்தாங்க. எனக்கு அவங்கள பார்த்தா நான் வந்து லீகல் ப்ரொஃபஷனில் இன்னும் நான் உத்வேகத்தோடு செயல்பட்டேன். நான் அந்த துறை மேலே ஒரு நேசித்து ஒரு விருப்பப்பட்ட ஒரு சூழலை வந்து அவங்க உருவாக்குனாங்க. அதனால் வந்து அந்த கோகுல்ராஜ் கொலை வழக்கு தான் வந்து எனக்கு வந்து ஒரு டர்னிங் பாயிண்ட், ஒரு ட்விஸ்ட்டாக நான் பார்த்தேன். அந்த கேஸ் ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக ஸ்டடி பண்ணியிருக்கீங்களா? அந்த கேஸ் ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக நான் ஸ்டடி பண்ணியிருக்கேன். கேஸ் ஹிஸ்ட்ரி வந்து அந்த வழக்கில் வந்து அவங்க போட்ட முயற்சிகள், ஒரு சாமானியனுக்கு அவங்க நீதி வாங்கி கொடுத்தாங்க. ஒரு எளிய மக்களுக்கு எது ரொம்ப கஷ்டமாக இருந்ததுங்க அந்த பார்ட்டில்? ஜாதிய தீவிரவாதம், இந்த ஆணவ படுகொலை, அது எல்லாருக்குமே தெரியும். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து ரொம்ப கஷ்டமான இடம் அப்படின்னா எது ஃபேஸ் பண்ணாங்க கோகுல்ராஜ் கொலை வழக்கில்? கஷ்டமான இடம்னா வந்து அந்த பிறல் சாட்சி, அந்த மேட்ரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த ஊடகமும் வந்து அந்த நேரத்தில் ஒரு மிகப்பெரிய ஆதரவாக இருந்தது அந்த வழக்கில். நம்ம அந்த கோகுல்ராஜோட நேர்காணல், அந்த நேர்காணலில் உளறி கொட்டியது, அதை கொண்டு வந்து கோர்ட்டில் சமர்ப்பித்து அதை சாட்சியாக எடுத்துக்கொண்டு, ஏன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா வந்து அவங்க ரொம்ப நிறைய சவால்களை சந்திச்சாங்க. அந்த ஜாதிய தீவிரவாதம், அந்த அந்த உணர்வுள்ள ஒரு ஜாதி வெறியர்கள்கிட்ட வந்து நிறைய சவால்கள் அவங்க எதிர்கொண்டாங்க. அதை மீறி தான் அவங்க அதில் வென்று வந்தாங்க அந்த வழக்கில். அது வந்து ஒரு நம்பிக்கையை கொடுத்தது, நீதித்துறை மேலே ஒரு நம்பிக்கையை வந்து சாமானிய மக்களுக்கு கொடுத்தது. அதனால் வந்து எனக்கு வந்து அது ஒரு மிகப்பெரிய ஊக்கம் அந்த வழக்கு. என் வாழ்க்கையில் நான் அது ஒரு பெரிய ஊக்கமாக பார்க்குறேன். ஏன்னா அப்போ தான் நான் லீகல் ப்ரொஃபஷனுக்குள்ளே என்ட்ரி ஆகிறேன். அப்போ தான் அந்த தீர்ப்பு வருது. அப்போ நான் முதல் முறையாக பார்க்குறேன். அப்போ எனக்கு ஒரு நம்பிக்கை வருது, நீதித்துறை வந்து மக்களுக்கு செயல்படும். மக்களுடைய கடைசி நம்பிக்கை நீதித்துறைன்ற நம்பிக்கை எனக்கு அப்போ தான் வந்து. அது நடக்கும்போது நேரில் பார்த்துருக்கீங்களா? அந்த வழக்கு விசாரணைக்கெலாம் நான் மதுரை மாவட்ட நீதிமன்றம்லாம் போவேன், உயர் நீதிமன்றம்னா போவேன். அந்த வழக்கை நான் தேடி போய் அந்த ஹியரிங்லாம் போய் நான் பார்ப்பேன். அது வழக்கறிஞர் பாப்பா மோகன் ஆர்குமெண்ட்ஸ்லாம் நான் விரும்பி கேட்பேன். அவரோட கிராஸ் எக்ஸாமினேஷனு, அவரோட அந்த வழக்கு விசாரணை முறையெல்லாம் ரொம்ப நான் விரும்பி கேட்பேன். நான் போவேன், தேடி போவேன் அந்த வழக்குக்காக. இப்போ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் வந்து ஒரு 3 to 4 இயர்ஸ் இருந்தாலும் நீங்கள் படிக்கிற காலகட்டத்தில் உங்களை மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் சில கேசஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, ஆர்வமாக போய் நாங்கள் நின்று கேசஸ்லாம் பார்ப்போம், எல்லாம் பண்ணுவோம். அதாவது ஒரு கட்டத்தில் வக்கீல்கள் போய் வாதாடுறாங்க என்னென்னு பார்த்தாலுமே ஆஸ் அ ஸ்டூடெண்ட்டாக எல்லாருமே போய் விரும்பி பார்ப்பாங்க. பார்த்துட்டு இங்கே என்ன நடக்குது, எல்லோரும் கூட்டு வருவாங்க, நிற்க வைப்பாங்க, பேசுவாங்க. இதில் ஏகப்பட்ட கேள்விகள் வரும். இதில் இவ்வளோ ஃபார்மாலிட்டிஸ் தேவையா, இவ்வளோ வாய்தா தேவையா அப்படின்னு நீங்கள் படிக்கிற காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து இதாக இருக்கும். அதற்கு விளக்கங்கள் வந்து ஆசிரியர் கொடுத்துருப்பாங்க. ஏன் இப்போ இந்த அளவு, அதாவது ஒரு வழக்குகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது வாய்தான்னு சொல்லிட்டு வாழ்க்கையில் பாதி நாள் அதில் செலவிடுற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது.
அது எந்த கட்டத்துல அதனால அப்படி லேட் ஆகுதுன்னு நினைக்கிறேன்? இல்லை, அந்த நீதித்துறையிலே ஒரு வார்த்தை இருக்குது, ஹரீடு ஜஸ்டிஸ் இஸ் அ பரீட் ஜஸ்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு வார்த்தை இருக்குது. ஹரீடு ஜஸ்டிஸ் இஸ் அ பரீட் ஜஸ்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் டிலேடு ஜஸ்டிஸ் இஸ் அ டினைடு ஜஸ்டிஸ். கண்டிப்பா தாமதிக்கப்பட்ட நீதி வந்து ஒரு அநீதி தான் அது. அப்போ என்ன பிரச்சனைன்னா, நம்ம நீதித்துறையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதிகமான மேன் ஃபோர்ஸ் இல்லை, அதிகமான வழக்கறிஞர்கள் இருக்கிறாங்க, அதிகமான நீதிபதிகள் இல்லை. இன்னும் நிறைய நீதிமன்றங்கள் தேவை. அப்புறம் வழக்கை விசாரணை பண்ணி அதை முடித்து வைப்பதற்கு ஒரு கால வரையறையை வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணணும். அதை பண்ண மாட்டாங்க. இப்போ லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான வழக்குகள் வந்து உயர்நீதிமன்றங்கள், 16 உயர்நீதிமன்றங்கள் இந்தியா முழுக்க இருக்குது. அப்போ எல்லா உயர்நீதிமன்றங்களுமே பார்த்தீங்கன்னா நிறைய வழக்குகள் இன்னும் வந்து தேக்க நிலையில் இன்னும் விசாரிக்கப்படாமல் இருக்குது. ஏன் பண்ணலாமே அந்த இடத்துல ஏன் அப்படி தேக்கம்? இன்னும் நிறைய வந்து நம்ம நிறைய வந்து ரிஃபர்மேஷன் கொண்டு வரணும், நிறைய மாற்றங்கள் சீர்திருத்தங்கள் நீதித்துறையில் கொண்டு வரணும். அதை கொண்டு வர இவங்க தயாராக இல்லை. இது நான் வந்து நீதித்துறை மேலே ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு பதிவாக தான் நான் பதிவு பண்ணுறேன் இந்த வார்த்தையை. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இன்று உலக நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து தொழில்நுட்பத்தை வந்து அடாப்ட் பண்ணிடுச்சு. நீதித்துறைக்குள்ள ரோபோட்டிக்ஸ்னு கொண்டு வரான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டலைசேஷன், நவீனமயமாக்குதல், மின்சாரமயமாக்குதல், ஆன்லைன், நம்மளோட ஆன்லைன் இருக்குல்ல, அதுலேயே வந்து கேஸ் ஃபைல் பண்ணுறது, கேஸை ஹியரிங் பண்ணுறது, ஹைப்ரிட் மோடு, வீடியோ மோடு, ஆன்லைன் மோடு, வீடியோ கான்ஃபரன்ஸ், அவன் வேறு மாதிரி போயிட்டான். யூரோப்பிய நாடுகள், அமெரிக்க நாடுகள்லாம். நம்ம இன்னும் உட்காந்துட்டு வழக்கை தூக்கிக்கிட்டு, கட்டு தூக்கிக்கிட்டு, கேஸ் தூக்கிக்கிட்டு இன்னும் நம்ம வந்து இன்னும் பிற்போக்காக தான் இருக்கிறோம். இன்னும் வந்து நம்ம உலக நாடுகளுக்கு இணையாக நம்ம கம்பீட் பண்ண முடியல. சர்வதேச நீதிமன்றம் இருக்குது, ஹாகில் இருக்குது நெதர்லாண்டில். அப்புறம் அமெரிக்க உயர்நீதிமன்றங்கள், அமெரிக்கா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு, அமெரிக்கா இருக்கக்கூடிய உச்சநீதிமன்றம், அமெரிக்க நீதிமன்றங்கள், யூரோப்பிய நீதிமன்றங்கள் நீங்கள் பார்த்தாலே நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அங்கெல்லாம் வேகமாக வழக்குகளுக்கு தீர்ப்பு தரப்படும். வேகமாக உடனடியாக ஒரு உச்ச வரம்பு ஒரு நாட்களை ஃபிக்ஸ் பண்ணிடுவான். இந்த நாளுக்குள்ள இந்த வழக்கை முடிக்கணும்னு. அந்த நாளுக்குள்ள முடித்து நீதி வழங்கப்படும். அதிகபட்சம் 6 மாதம் தான். 6 மாதம் தான். அதுக்கு மேலே போகாது, ரொம்ப நாளாக போகாது அங்கே வழக்கு. இப்போ டொனால்ட் ட்ரம்ப் இருக்கிறாரு, முன்னாள் அமெரிக்க அதிபர், அவர் மேலே சொத்து குவிப்பு வழக்கு நிறையா இருக்குல்ல, டக்குன்னு உடனே தீர்ப்பு தந்தாங்களா இல்லையா? இப்பயும் வழக்கு நடந்துட்டு இருக்கா இல்லையா? உடனடியாக நடக்குதா இல்லையா அங்கே? ஆனால் நம்ம நாட்டில் மட்டும்தான் ஒரு வழக்குக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. இப்போ ராஜீவ்காந்தி படுகொலை வழக்கே எடுத்துக்கோங்க, இவ்வளவு நாள் அதற்கு அவங்க போராடினாங்க, அவங்களை வெளியே கொண்டு வரது 30 ஆண்டுகள் கழிஞ்சிருச்சு. இப்படியே நீங்கள் எல்லா வழக்கையும் எடுத்து பாருங்களேன். நிர்பயாவே நீங்கள் எடுத்து பாருங்க. 2013 நடந்த சம்பவம் எப்போ தண்டனை கிடைக்குது? யாக்கூப் மேனன் எடுத்துக்கோங்க, அப்சல் குரு எடுத்துக்கோங்க, எல்லா வழக்குமே அது உண்மை. அவங்க வந்து குற்றவாளி, குற்றம் சுமத்தப்பட்டவர்கள் நீதி முன்னாடி வந்து அது வந்து ஐ ஆஃப் த லான்னு சொல்லுவாங்க. நீதியின் கண் முன் அது முடிவு செய்யப்படும், எவன் குற்றவாளி அவன் நிரபராதின்றது. ஆனால் அதற்கு நீங்கள் எடுத்துக்கிற காலம் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போ என்ன ஆகுதுன்னா, இப்போ சொத்து வழக்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து 30 வயதில் அந்த வழக்கை போட்டார்னா அவருக்கு அந்த சொத்து கிடைக்கவே 50-55 25 வருஷம் அந்த வழக்கு போச்சுன்னா எப்படி அங்கே நீதி? சாமானிய மக்கள் பாதிக்கப்படுவாங்களா இல்லையா? ஏன்னா கடைசி சாமானியர்களுடைய இறுதி நம்பிக்கை நீதித்துறை. அப்போ நீதி என்பது உடனடியாக வழங்கப்படணும். நீங்கள் மனுநீதி சோழனை வந்து நீங்கள் வந்து நீதிமன்றத்துடைய வாசலில் வச்சா மட்டும் போதாது. அந்த மாடு போய் மணி அடிச்சது, அவர் உடனே நீதி வழங்கினார், தன் மகனை தேரேற்றி கொண்டாருன்னு தமிழ் வரலாற்றில் இருக்குது. ஆனால் நீங்கள் அந்த சிலையை வச்சா மட்டும் போதாது, அதே மாதிரி நீங்களும் வேமா நீதி தரணும். அப்போ அது வந்து ரொம்ப இது வந்து எனக்கே ஒரு வேதனைக்குரிய ஒரு தான். ஏன்னா என்னோட நான் வழக்கறிஞராக இருக்கனால நான் சொல்கிறேன், நான் வருத்தமாகவே பதிவு பண்ணுறேன். குடும்ப வழக்குகளே வந்து லேட்டாக்குறாங்க, ஃபேமிலி கோர்ட்டு கேசஸ். இல்லை சில இடங்களில் வந்து வேணுக்குன்னே பண்ணுறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு இருக்குல்ல? இல்லை, அது இருக்குது, அது இல்லை நம்ம சொல்ல முடியாது. நான் எதையுமே நான் வந்து ஒன்று வைத்து புறம் வந்து நான் பேச மாட்டேன். நிறைய சீர்கேடுகள் இருக்குது நீதித்துறையில், நிறைய மாற்றங்கள் தேவை. அப்போ அந்த மாற்றங்கள் இல்லாமல் இங்கே நம்ம சரியான நீதி அந்த மக்களுக்கு வர முடியாது. அதாவது ஸ்பீடி ஜஸ்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, வேகமாக எக்ஸ்பீடிட்டியஸ் ஜஸ்டிஸ்ன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. வேகமாக நீதி கிடைக்கணும். நீ வேகமாக நீதி கிடைக்கலன்னா அந்த நீதித்துறையால் அந்த மக்களுக்கு எந்த பயனுமே கிடையாது. இப்போ என்ன ஆயிடுச்சு, அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, என்ன சொல்கிறது, ஆர்பிட்ரேஷன் ஒன்று கொண்டு வந்துருக்குறாங்க. நீங்கள் வந்து நீதிமன்றத்துக்கு வெளியே போய் நீங்கள் பஞ்சாயத்து பண்ணி தீர்த்துக்கோங்க, அதான் ஆர்பிட்ரேஷன். ஒரு நடுவர் இருப்பாரு, 2 தரப்பு உட்காந்து பேசி நீதியை வந்து பெற்றுக்கொண்டு போகலாம். அந்த நடுவர் தீர்ப்பு தருவார். இது குடும்ப வழக்குகளில் சாத்தியம் இருக்கும். குடும்ப வழக்குன்னு இல்லை, கம்பெனி, கார்பரேட்டு, பெரிய பெரிய வணிகம் சார்ந்த வழக்குகள் எல்லாத்துக்குமே கொண்டு வந்துட்டாங்க. இல்லை அதுக்கெல்லாம் சாத்தியம் இருக்கு. பட் ஆனால் கிரிமினல் அந்த மாதிரி இப்போ அது கட்ட பஞ்சாயத்தாக மாறுது. இது இப்போ நீங்கள் சொன்ன கட்ட பஞ்சாயத்தாக மாறுது. அப்போ அதை வந்து யார் நிர்வாகம் பண்ணுறா, அதை வந்து யார் வந்து கவர்ன் பண்ணுறா, அதில் நடக்கக்கூடிய தவறுகளை யார் பார்க்குறா? இது கட்ட பஞ்சாயத்து வந்து நிறைய நடந்துட்டு தான் இருக்குது. போலி வழக்கறிஞர்கள் அதிகமாயிட்டாங்க. பாயிண்ட் டு பி நோட்டட். ஆமாம், போலி வழக்கறிஞர் நீதிபதியாக ரிட்டையர் ஆயிருக்கிறான். இந்த சம்பவம் நீதித்துறை நடந்திருக்குது. போலி வழக்கறிஞர்கள் மேஜிஸ்ட்ரேட்டாவோ மாவட்ட நீதிபதியாகவும் ரிட்டையர் ஆயிருக்கிறான். ரிட்டையர் ஆயிட்டாங்க. அப்புறம் கண்டுபிடிக்கிறாங்க அவன் போலி வழக்கறிஞராக இருந்தாங்க. அப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீதித்துறையில் ஒரு பெரிய கருப்பு பக்கங்கள். இதெல்லாம் ஒரு வேதனைக்குரிய ஒரு இது. அதெல்லாம் இல்லை கண்டிப்பாக. இப்போ அதே நேரங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சில ஜட்ஜஸ்
நீங்கள் பார்த்துட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க். இப்போ சில ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது பார்த்தேன், காலையில் ஒரு 10 மணிக்கு ஆரம்பித்தது, சொன்னால் நம்ப மாட்டீங்க, ஈவினிங் 6 o'clock வரைக்கும் அவர் இருந்தார். அதுக்கப்புறம் நான் போயிட்டேன். மேபி ஒரு 7 o'clock வரைக்கும் இருந்திருக்கலாமோன்ற ஒரு ஐடியாலஜி தான். அந்த மாதிரி ஹரியே பண்ணுற சில அட்வொகேட்ஸ் இவங்களும் பார்த்தீங்கன்னா ஜட்ஜஸும் இருக்கிறாங்கல்ல, அவங்களாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அவங்களாம் சில பேர் முடிச்சு கொடுக்கணும், ஏதோ ஒன்று இதெல்லாம் டக்கு டக்குன்னு முடிக்கணும்னு நினைக்கிற ஜட்ஜஸ்ஸு, அந்த மாதிரிலாம் பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்து வியந்த நீதிபதிகள்னா இந்திய நீதித்துறையில் இது வரைக்கும்னா 2 பேர் தான். ஒன்று ஜஸ்டிஸ் கிருஷ்ணன் ஐயர், உச்சநீதிமன்ற நீதிபதி அளவுக்கு அவர் போனார். அவர் கேரள மாநிலத்தை சேர்ந்தவர். அவர் இடதுசாரி சிந்தனையாளர். அவர் நிறைய வழக்குகள் வந்து உச்சநீதிமன்றங்கள் போகும்போது, உயர்நீதிமன்றங்கள் இருக்கும்போது, கீழமை நீதிமன்றங்கள்லேருந்து அவர் எலிவேட் ஆகி மேலே போகிற வரைக்கும் நிறைய வழக்குகள் முடிச்சு வச்சார். நிறைய வந்து ரிஃபர்மேஷன் கொண்டு வந்தார். ஒரு சமூக நீதிக்காக போராடினார் ஒரு வழக்கறிஞர். அவர் அரசியல்வாதியாக இருந்தால் வழக்கறிஞர் மாறுறார். அப்படிப்பட்ட ஒரு அப்புறம் நீதிபதி ஆகிறார் கிருஷ்ண ஐயர். அதுக்கப்புறம் நான் ரொம்ப விரும்புகிற நேசிக்கிற ஒரு நீதிபதினா, எல்லா வழக்கறிஞரும் அவர்கிட்ட கற்றுக்கணும்னா நான் யாரை சொல்லுவேன்னா நீதியரசர் சந்துருவை தான் நான் சொல்லுவேன். சந்துரு அவர் வந்து உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருக்கும்போது 98,000 வழக்கை முடிச்சு வச்சார். சந்துரு அவர்கள் ஒரே இதில் அவருடைய அந்த டியூரேஷனில் 98,000 வழக்குகளை முடித்து வச்சார். அவர் எத்தனை வருஷம் இருந்தாங்க? அவர் வந்து சரியாக ஒரு 6-7 வருடம் இருந்தார். 6-7 வருஷத்துல 98,000 உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்தார். அவரை வந்து முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் தான் அப்பாயின்ட் பண்ணுறாரு அந்த 2007 இந்த பீரியடில். அவர் ஜனாதிபதி 1 lakh ஆனால் அந்த பீரியடில் ஆமாம் நிறைய வழக்குகள் முடிச்சு வச்சார். அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையாக இருந்தார். ரொம்ப எளிமையான நீதிபதியும் கூட. அவர் வந்து அவருடைய ரிட்டையர்மெண்ட் ஆன உடனே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கார் வேணான்னு சொல்லிட்டு நடந்து போய் ட்ரெயினில் ஏறி வீட்டுக்கு போனார் மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து. அதுவும் வந்து ரொம்ப வந்து அவர் வந்து ஒரு பொது உடைமை சிந்தனையாளர், ஒரு இடதுசாரி சிந்தனையாளர், ரொம்ப நல்ல ஒரு நீதிபதி. அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த நீதிமன்றத்திலே பார்த்தீங்கன்னா லார்ட்ஷிப்னு கூப்பிடாதீங்க, ஜட்ஜுன்னு கூப்பிடாதீங்க, சார்னு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அதெல்லாம் நீதிமன்றத்தில் வந்து அந்த பழக்கத்தை கொண்டு வந்தார். ரொம்ப எளிமையான ஒரு நீதிபதி, மிகப்பெரிய அறிஞன். அவர் வந்து ஒரு மிகப்பெரிய அறிஞர். அவர் வந்து அரசியலமைப்பு சட்டத்தை பற்றி, இப்போ அரசியலமைப்பு சட்டம் சார்ந்து எல்லா நீதியில் இருக்கக்கூடிய நுணுக்கங்கள், சட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா தரவுகளையும் வந்து தன்னோட விரல் நுனியில் வைத்து பேசக்கூடியவர். அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை நீதித்துறையில். அதனால் இந்திய நீதித்துறை, தமிழக நீதித்துறையில் நாம் என்றும் பாடம் கற்றுக்கிறோம்னா இளம் வழக்கறிஞர்களும் நீதிபதிகளும் ஜஸ்டிஸ் சந்துருட்ட இருந்தால் நம்ம பாடம் கற்றுக்கணும். கண்டிப்பாக இவங்க 2 பேரும் தான் நான் பார்த்து வியந்த ஒரு ஆகச்சிறந்த ஆளுமை நீதித்துறையில். இப்போ சில இடங்களில் பார்த்தீங்கன்னா அட்வொகேட்ஸு குடும்ப வழக்குகள்லாம் வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு டைவர்ஸ் கேஸ் ஹேண்டில் பண்ணுறவங்களாகட்டும், இந்த மாதிரிலாம் போயிட்டு இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் என்ன ஆகும் அப்படின்னா, சில கேசஸ், எல்லா கேசஸும் நான் சொல்லலை, சில கேசஸில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா சில கிசுக்கெல்லாம் வந்து வரும். நீ அதை அட்வொகேட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வந்த டைவர்ஸ் கேட்டு வந்த மனைவிக்கும் லிங்க் ஆயிடுச்சு. இந்த மாதிரி பர்சனல் ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பிரச்சனை தனியாக போக அட்வொகேட்டுக்கு அவங்களுக்கு லிங்க் ஆச்சுன்னு பல பிரச்சனைகள் அந்த மாதிரி வந்துட்டுருக்கு. உங்களுக்கு இந்த மாதிரிலாம் கேசஸ்லாம் நீங்கள் பார்த்துருக்குறீங்க, நிறைய இது கேள்விப்பட்டிருக்கிறீங்க? இல்லை, அந்த மாதிரி நடக்குது, நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா வந்து என்ன சொல்கிறதுனா அந்த சுய ஒழுக்கம்ன்றது ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக எங்களோட அட்வொகேட் கோட் ஆஃப் கண்டக்ட்லேயே பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ்னு வரும், டிசிப்ளின் ஒன்று வரும், சுய ஒழுக்கம்னு ஒன்று இருக்குது. அதை வந்து நம்ம வந்து எல்லாருமே அதை நம்ம கருத்தில் கொள்ளணும். எல்லாருமே வந்து மனிதன் அனைவருக்குமே சலனம் என்பது இருக்கும். மனிதன் அனைவருக்குமே வந்து டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும், டீவியேஷன் இருக்கும். எல்லாருக்கும் வந்து பாதை தவறி போகிறது வந்து ரொம்ப எளிது. இது வந்து மனிதனோட உளவியலே இதுதான். நம்ம எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் அனிமல், சமூக விலங்கு தான் நம்ம எல்லாருமே, மனுஷன் எல்லாரும். யாருங்க பெர்ஃபெக்ட் கிடையாது, யாருங்க சரியானவங்க அப்படியே வந்து ரொம்ப தூய்மையானவங்க, ஒழுக்கமானவங்க, நேர்மையானவங்க யாரும் கிடையாது. ஆனால் அந்த சுய ஒழுக்கம் நம்ம இருந்தால் தான் துறையில், நம்ம எடுத்துக்கொண்ட துறையில் நம்ம சாதிக்க முடியும். இதை வழக்கறிஞர்கள், இளம் வழக்கறிஞர்கள் புரிஞ்சுக்கணும். ஆமாம், நம்ம சுய ஒழுக்கம் நமக்கு இருந்தால் தான் நாளைக்கு யாரும் நம்மளை கை நீட்டி பேச மாட்டான். எந்த பாயிண்ட்ல இந்த மாதிரிலாம் ஆகுதுன்னு நினைக்கிறேன்? குடும்பத்திலோட நம்ம நேரம் செலவழிக்காதது தான் காரணம். நான் பார்த்த வரைக்கும் உளவியல் ரீதியாக ஒரு விதமான ஒரு மென்டல் ஃப்ரீனஸ் இருக்கணும். இல்லை, இது என்னன்னா, ஒரு கேஸுக்காக ஒருத்தவங்க நம்மள்கிட்ட வராங்க, ஒரு பெண்ணு வராங்க, டைவர்ஸ் கேட்டு தன்னுடைய ஹஸ்பண்ட் இருந்து வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு வராங்க. அந்த பெண்ணுக்கிட்ட நமக்கும் ஒரு அஃபேர் கிரியேட் ஆகுது அப்படின்றப்ப அது எந்த பாயிண்ட்ல ஆகுதுன்னு நான் கேட்குறேன். சார், இப்போ மேலை நாடுகள் எல்லாம் அந்த பாலியல் கல்வின்னு ஒன்று இருக்குது சார். இங்கே அந்த கல்வியே கிடையாது சார். அதான் சார் பிரச்சனை. ஒரு செக்ஸ் எஜுகேஷன், அந்த பாலியல் கல்வி இந்த நாட்டில் கிடையாது. அதுதான் பெரிய ப்ராப்ளமே. நீங்கள் பாலியல் கல்வியை நீங்கள் பள்ளியிலேயே நீங்கள் கற்றுக் கொடுத்துட்டீங்கன்னா அவன் அதெல்லாம் சாதாரணமாக எடுத்துக்குவான். பெண்ணு இது சார்ந்த இந்த பாலியல் சார்ந்த விஷயங்களை ஒரு ஆணும் சாதாரணமாக எடுத்துக்குவான். ஆனால் இந்த நாட்டில் அந்த கல்வி இல்லாதனால தான் எல்லாருமே வந்து அதை ஒரு பெரிய ஒரு கிரேசியான விஷயமா பார்க்குறான். அந்த பாலியல்ன்றது, ஒரு பெண்ணுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போக பொருளாக பார்க்குறான். அதே மாதிரி வந்து இது எல்லா பக்கமும் தான் இருக்குது. எல்லா பாலினத்துக்கிட்டே இந்த பிரச்சனை இருக்குது.
அப்போ அதுதான் பிரச்சனை. இங்கே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாலியல் கல்வி செக்ஸ் எஜுகேஷன்றதை நீங்கள் கொடுக்கல, இளமையிலேருந்தே கொடுக்கல. அது கொடுக்காதனால தான் வந்து என்ன சொல்கிறதுனா வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அதை நோக்கி இந்த உடலும் இந்த உடல் இச்சையும் இந்த எண்ணங்களும் சிந்தனைகளும் அதை நோக்கி ஓடுது. நீங்கள் அந்த கல்வி இருந்துன்னா வந்து இது இந்த மாதிரியான சிந்தனை வராது. முதல்ல நீங்கள் அதை வந்து நார்மலைஸ் பண்ணணும். அந்த பாலியல் கல்வி பாதிக்கும்ல, அதனால கண்டிப்பாக தொழிலையும் பாதிக்கும், வாழ்க்கையை பாதிக்கும், பொருளாதாரத்தை பாதிக்கும், அவன் குடும்பத்தை பாதிக்கும், அவனோட வாழ்க்கையே வந்து இதில் அழிஞ்சிரும். அடுத்த கேஸ் அவங்க கேஸ் போயிடும் போல. ஆமாம், அப்படிதான் அவங்க நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்க வழக்குக்கு இவன் போய் அக்யூஸ் நினைக்கிற மாதிரி ஆயிரும்.